ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா ஊருக்கு, எங்கள் அப்பா வீட்டுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். எதுக்காகனா அப்பா தவறி இப்போ ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. ஒரு 6 மாதம் ஆச்சுன்னா ஏகப்பட்ட பிரச்சனை, சொத்து பிரச்சனை நிறைய இருக்கு. அதெல்லாம் சமாளிச்சிடலாம். கூட இருக்கவங்களே நமக்கு இப்போ பிரச்சனையா இருக்குல்ல, நம்ம என்ன பண்றோம்னு யோசனையா இருக்கு. ஒரு நிமிஷம். கூட இருக்கவங்களே பிரச்சனையா இருக்கேன்னா என்ன பண்றதுன்னு யோசனையா இருக்கு. அதுதான் நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா அண்ணே ஓவரா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலும் அவங்க ஒய்ஃப் அவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. 2 பெண் குழந்தை இருக்கு. பெண் குழந்தைய அவங்கதான் வச்சிருக்காங்க. இவங்க தனியா தான் இருக்காங்க. எதுக்காக விட்டுட்டு போனாங்கன்னா இவங்க சரியில்லை, அண்ணே சரியில்லை. நான் கூட பிறந்தவதான், அண்ணே சரியில்லை. ட்ரிங்க்ஸ் ஓவரா சாப்பிட்டுட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்கதான் தொந்தரவு கொடுத்தாப்புல, இப்ப நம்மளே தொந்தரவு கொடுக்குறாங்க. என்ன பண்றாங்கன்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற சம்பளம்லாம் வாங்கிட்டு வேலைக்கு போயிட்டு சம்பளம்லாம் வாங்கிட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க. அந்த சம்பளத்துக்கும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு உடம்பு சரியில்லாதப்ப கையில காசு இருக்க மாட்டேங்குதுல, என்ன செய்யறாங்க, வீட்டுல இருக்க ஒவ்வொரு பொருளையும் எடுத்து நம்ம அப்பா வீடு தான், அப்பா வீடு என்ன செஞ்சு அவங்க பிரயோஜனம் இல்லாம போயிட்டாங்க. அதாவது உதவி பண்றதுனா உபத்திரம் கொடுக்காம இருக்கணும்ல, விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம இருக்க வீட்டை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும் தானே ஆம்பளை பசங்க நினைப்பாங்க. இதுக்காக பசங்க வேணும்னு கேட்டு எடுத்துக்கிறாங்க. ஏதோ நம்ம இல்லாத காலத்துல பசங்க நம்மளை பாத்துக்குவாங்கிறது இல்லாம நம்ம பின்னாடி நம்மகிட்ட இருக்க சொத்து சுகத்தை பாதுகாப்பா அவங்க பாத்துக்குருவாங்க. பொம்பளை பிள்ளையிலே பார்க்க முடியாது, வட்டிக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துடுறாங்க. பொம்பளை பிள்ளைய பார்க்க முடியாததுக்காக தான் பசங்க வேணும்னு சொல்லி கேட்கறது. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, எங்க அப்பா அம்மா வாழ்ந்த வீடு கூட இருக்குது. வீடை ஒண்ணும் செய்ய முடியாது அவங்கனால. ஏன்னா வீடு என்ன சொல்றது, நம்ம அவங்க பாதுகாப்புக்கிட்டே இருக்கேன், நான் போய் பாதுகாத்துக்கிட்டே இருக்கேன். எப்படின்னா போனது வந்தது பூச எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் தான் எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு வந்தேன். வீட்டுல இருந்த ஃபேனு அப்பா மாட்டிட்டு இருந்தாங்க. அந்த ஃபேனு அம்மாவுக்கும் எங்க அம்மாச்சி வீடு கொடுத்த கட்டிலு, எங்க அம்மா கொண்டு வந்த பண்டை பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வித்துட்டாங்க. எங்கன்னு கேட்டா ஒவ்வொன்னா காணாம சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் கூட சரி யாராவது நாள்ல அதனால எடுத்துட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன். கடைசியில இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, ஃபேன் சுத்தி இந்த ஃபேன் எப்படி கழட்ட முடியும், யாருமே வீட்டுக்குள்ள தெரிஞ்சவங்க தான் கழட்ட முடியும், தெரியாதவங்க யாரும் கழட்ட முடியும். ஃபேனை கழட்டி வித்துட்டாங்க. சரி, ஃபேனை கழட்டி வித்துட்டாங்க. இது கட்டிலு கட்டிலு சரி போனா நாங்க ஏதாவது ஒரு சாமி கும்பிடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் போய் சங்கரம் இழந்து வரும். அப்ப நம்ம பாட்டுக்கு போய் இருந்துக்கலாம் தான் அந்த கட்டிலாம் பாதுகாப்பா வச்சுட்டு வந்தேன். என்ன செஞ்சுட்டாங்க, கட்டிலையும் எடுத்து வித்துட்டாங்க. கட்டிலையும் இப்ப இரும்பு கட்டில தான் இருந்தாலும், இரும்பு கட்டில இருந்தாலும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, அதையும் எடுத்து வித்துட்டாங்களாம். வித்துட்டு இப்படிதான் பண்றாங்க. குடிதான் இவங்களுக்கு பிரச்சனையே. எல்லாருமே பண்ணிடுறாங்க. நம்ம யாரையும் எதுவும் சொல்ல முடியல. நம்ம பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் பார்த்து எதா இருந்தாலும் ஆம்பளை பையனா இருந்தா என்ன அடிச்சுட்டு போடான்னு விரட்டி விட்டுலாம். இப்ப என்ன செய்ய போறேன், நான் எங்க அப்பா வீட்டுக்குள்ள நீ நுழையாத, உங்க வீட்டு அளவுக்கு நீ இருந்துக்க, நான் பாதுகாத்து வச்சுக்கிறேன், ஏன்னா இருக்கிற வரைக்கும் இருன்னு சொல்லிட்டுதான் நான் வந்தேன். தனியா தான் இருக்கிறாங்க. தனியா இருந்தாலும் குடிக்காம இருந்தாலாவது நம்ம அவங்க ஒய்ஃப் வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதை நான் சொல்ல விரும்பல, அது அவங்க ஃபேமிலி மேட்ரு. இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு உதவியா இருக்கிறோம்ல அப்படின்றது அவங்க சாரி கரண்ட் போச்சு அப்படின்னு அவங்களுக்கு நம்ம உதவியா இருக்கிறோம்ல அப்படின்றத நம்மளை அவங்க வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணணுமோ வித்து 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 பாத்திரம் பண்டம்லாம் எடுத்து ஒவ்வொன்றா வித்து 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 தண்ணி குடிச்சிட்டு இப்ப நான் போய் என்ன பண்ண போறேன், சாமி என்னை ஆளை விட்டுருங்க, வெறும் வீடுதான் இருக்கு, நான் வீட்டை பூட்டி சாவி எடுத்து நான் வச்சுக்கிறப்ப நம்ம அப்புறம் அதனாலும் காப்பாது. அப்பா அம்மா வாழ்ந்த ஞாபகார்த்தங்கிறது அது ஒண்ணுதான் இருக்கு. அதையும் எடுத்து இன்னும் நீங்க பண்ணிடுங்க, எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா எனக்கு எங்க அப்பா அம்மா வாழ்ந்த நினைவுகள்னால எனக்கு யாருமே எனக்கு இல்லைன்னு ஆகி போச்சு. அதனால நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது அப்பா வீடுன்ற ஒரு இது நம்ம பெண்களுக்கு அப்பா வீடுன்ற ஒரு இது வேணும்ல.
அதனால போய் நான் அந்த கதவை பூட்டிட்டு சாவி எடுத்து வந்து நான் பத்திரமா வச்சுக்க போகிறேன். நம்ம கோயில் வரல திறந்து அப்பா அம்மாவுக்கு பூ போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து இருக்கலாம்னு எனக்கு ஒரு யோசனை ஓடி இருக்கு. இது தப்பா ரைட்டான்னு எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் அண்ணன் வந்து ரொம்ப கெட்டுட்டாங்க. ஆனால் அண்ணன் வந்து ரொம்ப எனக்கு அதனால ரொம்ப வேதனையாக இருக்குது. இதெல்லாம் சரியா எல்லார் கூட ஃபேமிலிலேயும் இப்படி தான் நடக்குதான்னு பார்த்து எனக்கு சொல்லுங்க எல்லாரும். எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. இதனால நிம்மதி இல்லாமல் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அதனால எல்லாத்தையும் வீடியோ போடணும்னு எனக்கு ஒன்று தோணுச்சு. அதனால நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.